நீங்க ஈஸியா மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் காலேஜ் தான் படிக்கிறேன். எனக்கு ஒரு ரீசனபிளான பேல ஒரு நல்ல ஜாப் வேணும். ஆனா பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணணும். அண்ட் என்னால ஒரு 2 to 3 hours தான் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் அதிகமான ஒரு சேலரியும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம ரீசனபிளான பேல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல எனக்கு மந்த்லி பாக்கெட் மணிக்காவது ஒரு 5,000 மட்டும் போதும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி ஈஸியா மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இல்ல நான் ஆல்ரெடி ஜாப்ல இருக்கேன், எனக்கு 9 to 6 ஜாப் நான் போறேன், அதுல வர சேலரி எனக்கு பத்தலை, அது இல்லாம எனக்கு சைடு இன்கம்மா வேற ஏதாவது வேணும், ஒரு ரீசனபிளான பேல ஒரு வேலை வேணும் அப்படின்னா உங்களுக்கான வீடியோவும் இது. இந்த ஜென்ரேஷனில் நம்ம எல்லாருக்கும் இருக்க காமனான ஒரு விஷயம், நம்ம மணி ஏர்ன் பண்ணணும். ஆனால் ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணணும், எதுவுமே பண்ணாமல் ஏர்ன் பண்ணணும். பட் அதுக்கான வழிகள் நிறைய இருக்கான்னு கேட்டால் நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்கச்சக்க வழிகள் கொட்டி கிடக்கு இந்த நாட்டில். ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்படி இல்லை எனக்கு ஈஸியாலாம் மணி ஏர்ன் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சாலும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவோட எண்டில் உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது உங்கள் 30 Biz சேனல், நான் உங்கள் அவினாஷ் அப்ரஹாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னதும், எனக்கு பாக்கெட் மணிக்கு காசெல்லாம் வேணும் அப்படின்னதும், என்ன ஈஸி வே எல்லாம் இருக்குது சம்பாதிக்க அப்படின்னு தேடும் போது இந்த லிங்க் வழியாக ஒன்று சம்பாதிப்பாங்க இல்லையா? உங்கள் ஒரு பர்சனை நீங்கள் ஜாயின் பண்ணி விடணும், அந்த பர்சன் கீழே இன்னொருத்தர், அந்த பர்சன் கீழே இன்னொருத்தர், அப்படி ஒவ்வொருத்தரும் ஜாயின் ஆகிட்டே வரும்போது உங்களுக்கு காசு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஆல் அ ஸ்கேம். அதில் போய் தயவு செஞ்சு எந்த ஸ்டூடெண்ட்ஸும் மாட்டிடாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து காசை பிடுங்க தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க எந்த வழியிலையும் உங்களுக்கு காசு தரவே மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவை கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக ஏர்ன் பண்ணி மாதம் 10,000 to 15,000 ஈஸியாக நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க எல்லாருக்குமே மோஸ்ட்டாக இந்த கேமரா வச்சிருப்பாங்க. அது நீங்கள் கேமராவை ரெண்ட்டுக்கு விடலாம் வெளியில். ஏன்னா இப்போ ஒரு கேமராவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்ட் 500 to 1,000 வருது. இப்போ நீங்கள் 30 நாளைக்குமே ரெண்ட் கொடுக்க மாட்டீங்க. ஸோ இப்போ அதில் மாதத்தில் ஒரு 10 நாள் விட்டுக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 நாளைக்கான கேல்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னாலே உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸை நீங்களே எடிட் பண்ணி தரலாம். இப்போ எடிட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் பார்த்தோன்னா ஒரு ஃபோட்டோக்கு 100 to 200 வரைக்கும் பே பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு 10 ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக போகிறாங்க அப்படின்னா ஒரு 5 பேர் போகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 50 ஃபோட்டோ கிடச்சிருக்கும். ஸோ 50 ஃபோட்டோவும் நீங்கள் எடிட் பண்ண மாட்டீங்க. ஆனால் அதில் ஒரு செலக்டிவாக ஒரு 10 ஃபோட்டோன்னு வச்சுப்போம். இப்போ 100 ரூபானாலும் 10 ஃபோட்டோவுக்கு 1000 ரூபாய் வந்துடும். ஸோ அதுவே இனஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது இல்லாமல் கேமரா ரெண்ட்டு ப்ளஸ் ஃபோட்டோ எடிட் பண்ணி தரத்துக்கு ஒரு காசு, இப்படி ரெண்டுத்தையுமே சேர்த்தோம்னாலே இப்போ உங்களுக்கு மந்த்லி ஒரு 5,000 கிட்ட கண்டிப்பாக வரும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் டெக்னிக். செகண்ட் ஒன், வீடியோ எடிட்டிங். இப்போ ஒரு டிஜிட்டல் மீடியா இருக்குது, இல்லை ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வீடியோ நீங்கள் ஃப்ரீலான்சராக எடிட் பண்ணி தரலாம். இப்போ ஒரு ரீல்ஸ் எடிட் பண்ணி தரோம் அப்படின்னா ஒரு ரீல்கான எடிட்டே 500 to 1,000 rupees வாங்குறாங்க. சில இடத்துல 100 to 500 பே பண்ணுறாங்க. பட் நம்ம மினிமமாக ஒரு 500 வச்சுப்போம். ஸோ இப்போ ஒரு வீடியோவுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 500 வச்சுக்கிட்டாலும் மந்த்லி உங்களுக்கு அதுலேயே 15,000 கிடைக்கும். பட் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறது பக்காவாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஏனோ தானோன்ற மாதிரி பண்ணால் யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா நம்மளே பார்க்க மாட்டோம் ஒரு வீடியோ குவாலிட்டியாக இருக்கா, அந்த வீடியோவில் இருக்க எடிட்டிங் நல்லா இருக்கா, அதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே பார்த்து தான் நம்ம அட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா வகுத்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல எடிட்டிங்கை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு இனிஷியலாக ஒரு 60 to 90 days நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களே ஒரு ரீல்ஸ் எடுத்து நீங்களே அதை எடிட் பண்ணி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரணும். ஸோ உங்கள் வீடியோ குவாலிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணிங்கனாலே அதுலேயே உங்களுக்கு மந்த்லி 15,000 கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு ரீல்ஸ் எடிட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக எவ்வளோ நேரம் ஆக போகுது? 30 seconds தான் வீடியோவே. ஸோ ஒரு 30 minutesனே வச்சுப்போம். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு வந்துடோ இல்லை நீங்கள் காலேஜ் போயிட்டு வர வழியிலையோ ஃபோன்லேயே கூட எடிட் பண்ணலாம். ஸோ இது செகண்ட் டெக்னிக். தேர்ட் ஒன், இப்போ பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வர ஒரு பெரிய விஷயம், கான்டென்ட் ரைட்டர் அண்ட் கான்டென்ட் கிரியேஷன். இப்போது நிறைய பார்த்துப்போம், யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கான்டென்ட் ரைட்டர் அப்படின்றவும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு கண்டென்ட் நம்ம கரெக்டாக எழுதுனாதான் அதை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு இறங்கும். ஸோ நம்ம பேப்பரில் எழுதுறது பக்காவாக இருக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஹையான பே கிடைக்காது. அண்டு ப்ளஸ் இதுக்கான டைம் கன்சைன்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கண்டென்ட் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 1 to 2 hours ஆகிடும். ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட் தான் உங்களால் எழுதவே முடியும். ஏன்னா ஒரு 1 hour to 2 hours ஆகிடுது அப்படின்னும் போது உங்களால் அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி எழுத முடியாது. ஸோ இது ஒன்று. அண்ட் இது இல்லாமல் அந்த கான்டென்ட் ரைட் பண்ணுறீங்க இல்லையா, அதை ரெடி பண்ணி கொடுக்குறது. இப்போது உங்களுக்கு வீடியோ கேமரா இருக்குது, இல்லை ஒரு ஐஃபோன் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு போச்சு விஷயமே. நீங்கள் எழுதின அந்த கண்டென்ட்டை
ஒருத்தவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி அதை நீங்கள் வீடியோவாக எடுத்து கொடுத்தீங்கனாலே அதுக்கு ஒரு தனி பே. ஸோ இப்படி ஒன்றா இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படி ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு மந்த்லி எப்படியோ ஒரு 10,000 to 15,000 கிடைக்கும். ஸோ இப்போ ஒயிட் ஸ்ப்ரெட்டாக பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வர ஒரு விஷயம் கான்டென்ட் ரைட்டர். ஸோ இதை நீங்கள் நல்லா ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட இப்போ இதுக்குன்னே ஒரு தனி ஜாபு, தனி மீடியா ஏஜென்சி எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே உங்களோட ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 15,000 to 20,000 வரும். நீங்கள் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா மேபி 25 to 30 கூட வாங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் இப்போ கண்டென்ட் ரைட்டர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து இதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க உங்களை. நெக்ஸ்ட், இது காலேஜ் படிக்கிறவங்களும் பண்ணலாம், ஐடியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். வெப் டிசைனிங் இப்போ நிறையவே ஃப்ரீலான்சர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஜாபை முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க நைட்டுக்கு மேலே உட்காந்து பண்ணுற ஒரு பெரிய ஜாபாக இப்போ போயிட்டு இருக்கு. அதுக்கான ஃப்ரீ வெப்சைட்ஸும் நிறைய இருக்குது. ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் வெப்சைட்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு பேஜை கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கனாலே அதுக்கு உங்களுக்கு தனி ஹை பேவே கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு பேஜ் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கனாலே அதுலேயே நீங்கள் ஒரு 10,000 to 15,000 வாங்கிடலாம். பட் ஆனால் ஒரு மந்த்துக்கு உங்களால் ஒரு பேஜ் தான் கிரியேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஐடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம்னு இருப்பாங்க, ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி இது நம்ம பண்ணலாம், அது நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு பிரிச்சுப்பாங்க. பட் இங்கே நீங்கள் ஃப்ரீலான்சராக தனியாக பண்ணுறீங்கன்றதுனால எல்லா ஒர்க்குமே நீங்கள் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கான டைம் கன்ஸ்ட்ரெயின்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இதுவும் ஒரு நல்ல ரீசனபுளான பே, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு ஐடியில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், பிடிஎஃப் அண்ட் நோட்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள் இந்த டாப்பிக்கை. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்னு வருது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து அந்த டாபிக்ஸை ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்குன்னு தனியாக கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ ChatGPTன்னு நிறைய வந்துருச்சு நம்மளுக்கு டெவலப்ட் ஆகி இல்லையா. நீங்கள் ஒருத்தர் மட்டும் போயிட்டு ஒரு டீச்சர்ஸ் கிட்டே, உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸான டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நோட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை ஒரு பிடிஎஃபாக கிரியேட் பண்ணி அதை நீங்கள் சேல் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இப்போ ஒரு பிடிஎஃப்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 to 250 அந்த மாதிரி பே பண்ணிங்கன்னா கூட அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஷேர் பண்ணிக்கிறது அது அவங்களோட விஷயம். பட் நீங்கள் அதை ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணாலும் அதில் ஒரு 1000 rupees கிடைக்கும். ஸோ இது எக்ஸாம் டைம்லலாம் வந்து பார்த்தோம் அப்படி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதுதான் கூகுள் ஆட்ஸ் அண்ட் மெட்டா ஆட்ஸ். இந்த ஆட்ஸ் எப்படி பண்ணணுன்றது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வேறு லெவலில் சம்பாதிக்கலாம். ஏன்னா இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோராக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் பூஸ்டப் பண்ணி தரது மூலயமா அதில் ஒரு தனி பேவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே உங்களுக்கு பயங்கர ஹை பேவாக இருக்கும். இதை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போது ஆல்ரெடி சொன்ன கான்டென்ட் கிரியேஷன் வந்து ஒரு பயங்கர வைட் ஸ்ப்ரெட்டான ஒரு ஃபீல்டாக இருக்குது அப்படின்னு. அந்த கான்டென்ட் கிரியேஷன் வர்றதே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் த ஃபியூச்சர். ஸோ இதை பயங்கரமாக கற்றுக்கோங்க. பயங்கரமான பே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருக்கும். அண்ட் இது எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணி உங்களோட நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மானிட்டைசேஷன் அடிச்சிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கான பே இருக்கும். பட் இதை நம்பி இருக்கக்கூடாது, இதை சைடாக வச்சுக்கோங்க. ஏன்னா நானுமே ஒரு ஜாப் போகிறேன், அந்த ஜாப்லேருந்து இது எல்லாமே ஒரு சைடு தான். ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் டபுள் ஆக்குறது எப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் பாய்.